ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு சரணகல் யூடியூப் சேனல். கைஸ், இன்னைக்கு நான் என்ன பண்ண போறேன்னா, இன்னைக்கு நான் ஒரு ஒரு சேலஞ்ச் மாதிரி ஒன்று பண்ண போறேன். ஆக்சுவலாக அந்த சேலஞ்ச் எதுக்குன்னா, என்னோட பொறுமையை வந்து நான் டெஸ்ட் பண்ண போறேன். அதை பொறுமையாக என்னால் எடுத்து பண்ண முடியுதான்னு சொல்லிட்டு, அந்த சேலஞ்ச் என்னன்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்ச நேரத்தில் காமிக்கிறேன். தயவு செஞ்சு யாராச்சும் புதுசாக இந்த வீடியோ பார்க்குற மாதிரி, என் சேனல் புதுசாக யாராச்சும் பார்க்குறீங்கன்னா, ஒரு சப்ஸ்கிரைப், ஒரு லைக்கு, ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. உங்களோட சப்போர்ட் இருந்தால் தான் எது வந்தாலும் பண்ண முடியும். ஸோ அதனால் வந்து இன்னைக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான சேலஞ்சு. அந்த சேலஞ்சில் நான் என்ன பண்ண போகிறேன்னா, என்னோட பேஷன்ஸ், என்னோட பொறுமையை வந்து நான் செக் பண்ண போகிறேன். பொறுமையாக என்னால் அந்த விஷயத்த பண்ண முடியுதா, இல்லை பண்ணிடுறேன்னா, இல்லை பண்ணாமல் கரெக்டாக முடிச்சிடுறேன்னா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ ஃபுல்லாக சொல்ல போகிறேன். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். காய்ஸ், சேலஞ்ச் என்னன்னா, இது ஒரு மாதிரி கொஞ்சான சேலஞ்சாக கூட இருக்கலாம். பட் எனக்கு தோன்றதை வச்சு நான் சொல்கிறேன். இந்த உப்புக்கல்லை இருக்குங்களே, அந்த வெள்ளை உப்புக்கல்லை கருப்பு உப்புக்கல்லுன்னு கலந்துருக்கா, இந்த உப்புக்கல்லை எல்லாம் தோல் உரித்து வெள்ளையாக இருக்கிற மாதிரி தனியாக பிரித்து வைக்க போகிறோம். இதை எவ்வளோ நேரத்தில் நம்மளால் பண்ண முடியுதுன்னு சொல்லிட்டு என்னோட பேஷன்ஸி பொறுமையை செக் பண்ண போகிறேன். ஏன்னா ஒரு சில டைமில் நான் கடுப்பாயிடுவேன், என்னடா இது இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. பட் இந்த டைம் என் பொறுமையை நான் செக் பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த சேலஞ்சை ஸ்டார்ட் பண்ண போகிறேன். வாங்க கைஸ். 3, 2, 1 வாங்க. உடஞ்சதெல்லாம் எடுக்கல காய்ஸ். பிளாக் எல்லாம் எப்படி அந்த இது பண்ணி பிடிக்கிற மாதிரி. ஒரு மாதிரி வெவ்வேறு மாதிரி கடுப்பாக இருக்கு. பட்டு பொறுமையாக இருக்கலாம். சரி, பொறுமையாக இருந்து இந்த சேலஞ்சை முடிக்கலாம். வாழ்க்கையிலையும் சில விஷயம் எடுத்தோடனே கொஞ்சம் மாதிரி கஷ்டமாக இருக்குமே, சரி பொறுமையாக சொல்லி நம்ம ஒரு விஷயத்த ட்ரை பண்ணட்டுமே, அதை முடிச்சாகணுமே சொல்லிட்டு கொஞ்சம் பொறுமையாக பண்ணிட்டு இருக்கேன். மாதிரி பொறுமை இழக்கிற மாதிரி தான் இருக்கு, கடுப்பாக இருக்கு. பட் இருந்தாலும் அதை நான் கண்ட்ரோல் பண்ணி என்ன கண்ட்ரோல் பண்ணி பண்ணிட்டு இருக்கேன். இப்போதைக்கு 200 வந்துச்சு காய்ஸ். இது கரெக்டாக கிடக்குது, கடுப்பா இருக்கு. கொஞ்சம் ரொம்ப ஹார்டாக தான் இருக்கு காய்ஸ். பட் இருந்தாலும் சின்னதுதான். இந்த விஷயத்துக்கே என்னோட பேஷன்ஸ் வந்து ரொம்ப லோவாக இருக்குன்னா, அப்போ நான் வந்து ஏதோ ஒரு விஷயத்த மாற்றணும் என் லைஃப்பில் அப்படின்ற மாதிரி தோணுது. பொறுமை ரொம்ப முக்கியம், லைஃப்க்கு பேஷன்ஸ் ரொம்ப முக்கியம். அந்த பேஷன்ஸை வந்து டார்கெட் பண்ணுறது கையிலே வலிக்குது. சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கு மூக்கல்ல, பிரிச்சு போகிறதுக்குள்ள ரொம்ப பொறுமை போகுது கைஸ், சீரியஸா. கையும் வலிக்குது.
பொறுமையா இருந்ததே இல்லை, இருந்தாலும் பண்ணுவோம். ரொம்ப ஹார்டனா இருக்கிறது ரொம்ப முடியல guys. அப்படின்னா அதுதான் வலிக்குது. Nice. 18 நிமிஷமா ஒரே இடத்துல உட்காந்துட்டு இருக்கேன். நம்மளுக்கு ஒரு விஷயம் வேணும்னா அதுக்காக பொறுமையா போராடி அதுக்காக ஹார்ட் ஒர்க் பண்ணாதான் அதுக்கான ஒரு நல்ல விஷயம் கிடைக்கும். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளா இந்த ப்ராசஸை கூட என்னால ரிலேட் பண்ணிக்க முடியும். இப்போ எனக்கு வந்து என்னன்னா இந்த கடையில வந்து அந்த தோல் இல்லாம மீனணும், அதுதான் என்னோட எய்ம். ஸோ அதுக்கு உண்டான என்ன ப்ராசஸ், அதை எப்படி நம்ம பொறுமையா எடுத்துட்டு போயிட்டு அதை அச்சீவ் பண்றோம்ன்ற ப்ராசஸ் தான். 19 நிமிஷம் ஆகுது. அப்புறம் மைண்ட் செட் வேற அப்படியே பிளாங்கா அவுட் சைடு போகுது. கான்சன்ட்ரேஷன் அப்படியே அந்த ஸ்டெபிலிட்டியா இல்லாம மாறி மாறி போகுது. மைண்ட்ன்றது அப்படிதான் இருக்கும் போல கைஸ். 400 கிட்ட வந்து 400 வந்துருச்சு கரெக்டா. இப்போ ஒன்று போட்டா 400. வந்துச்சு கைஸ். ஏன் எதெல்லாம் முடிக்க முடியுதோ எல்லாத்தையும் முடிக்க முடியுது. ஒரு வழியா முடிச்சிட்டோம் கைஸ். பிளாக்ஸை ஃபுல்லாக ஒயிட்டாக மாற்றியாச்சு. இதில் வந்து 408 இருக்கு. சில இதெல்லாம் ரொம்ப ஹார்டாக இருக்கு, அது பாசிபிளே இல்லாத மாதிரி இருக்கு, அதை உடைக்க முடியாது. அது எவ்வளோ இருக்குன்னா அறுபத்தஞ்சு ஹார்டா இருக்கிறது காய்ஸ். அதை உடைச்சாலும் வராது. வாங்க நான் காட்டுறேன் உங்களுக்கு. இங்க பாத்தீங்கன்னா தெரியும் காய்ஸ். ஃபைனலாக சேலஞ்சு முடிச்சிட்டோம். 20 மினிட்ஸ் கிட்ட டைம் எடுத்துக்கிட்டு இருக்கு. இதை பார்த்தீங்கன்னா பிளாக் எல்லாம் இது பண்ணி எடுத்துட்டு என்னோட எய்ம் என்னன்னா இந்த பிளாக் எல்லாம் எல்லாமே எடுத்து இது பண்ணிட்டு என்னோட பேஷன்ஸை செக் பண்ண கிட்டத்தட்ட 20 மினிட்ஸ் ஆச்சு இது ஃபுல்லாக என்னை இது பண்ணுறதுக்கு. ஆக்சுவலாக இதுதான் முக்கால்வாசி முடிச்சாச்சு. இது என்னன்னா இது வந்து ரொம்ப ஹார்டிங்காக இருக்கு. இதை நம்ம உடைச்சா அது தூள் தூளாக தான் உடையும் தவிர்த்து இதுவாக வராது. அந்த இந்த முழு இதுவாக வராது. ரொம்ப ஹார்டு இதெல்லாம். ரொம்ப ட்ரை பண்ணுற வரல. அதனால் இது என்ன பண்ணுறது, இதை வந்து தனி கணக்கடா. இது 60, இது வந்து 408. மொத்தமாக பார்த்தீங்கன்னா அளவு பொறுமையாக இருங்க. எல்லா விஷயத்துலையும் பொறுமையாக இருந்தீங்கன்னா லைஃப்பில் எல்லாத்தையும் சாதிக்கலாம். பெரிய பெரிய விஷயம்லாம் ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியும். அதனால தான் என்னோட பேஷன்ஸை வந்து இந்த சேலஞ்ச் மூலிமா நான் டெஸ்ட் பண்ணேன் கைஸ். ஃபைனலாக தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், நல்லதே நினைங்க, நல்லதே நடக்கும். நல்லது மட்டும் தான் நடக்கும். நல்லதை தவிர்த்து வேறு எதுவுமே நடக்காது. தேங்க்யூ. அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய்.